மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 டிவிஷன் இருக்கும். 100 டிவிஷன் இருக்கிறதுனால நமக்கு அட்வான்டேஜ். வெளியே போய் பேசிட்டாங்கம்மா, வெளியே போய் பேசிட்டாங்க. 100 சரி கவனிமா. மொத்தம் இந்த ஸ்க்ரூ கேஜில் 100 டிவிஷன், தமிழில் 100 பிரிவுகள்னு சொல்லுவோம். இப்போ மேட்ச் பண்ணி பாருங்க. வெர்னியர் ஸ்கேல்ல அந்த 10ங்கிற நம்பர், இதுல 100ங்கிற நம்பர், அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் கொடுக்க முடியும். அந்த செட்டப் தான். சென்டர்ல வந்து மெயின் ஸ்கேல் இருக்கும். சரி, மற்றபடி ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு டயாமீட்டர், சின்ன சின்ன சைஸ் இருக்கக்கூடிய டயாமீட்டர் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இதெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சரி, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஸ்கேல் பாருங்க 35, 40. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து 40 டச் பண்ணுது. 40 டச் பண்ணி நீங்களே சொல்லலாம். மெயின் ஸ்கேல்ல இந்த இடம் 5, 1, 2, 3, அப்போ 5.3 இருக்கு. இந்த 40 போட்டீங்கன்னா அவ்வளோதாம்மா. இதோட மெஷர்மெண்ட் 5.340 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்படிதான். பட் ஆனால் சம் வேணும் இல்லை, ஃபார்முலா வைஸில் போகலாம். சரி, ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதில் 100 டிவிஷன் தான் இருக்கணுமானா அப்படிலாம் அவசியம் இல்லை. 1000 கூட இருக்கலாம். பட் மேக்ஸிமம் நம்ம 100 யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சம் போட்டுக்கலாம். சரிங்க சார், லீஸ்ட் கவுண்ட் சொன்னீங்களா, அதுக்கு ஃபார்முலா என்ன, அதுதான் இங்கே பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதில் எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி ஃபார்முலா எழுதிமா. பிச். பிச் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நட்டு போல்டெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஒரு நட்டுக்கும் இந்த நட்டுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். எவ்வளோ கேப் இருக்குது மெஷர் பண்ணணும். அப்போ இங்க பாருங்க, 2 ஷார்ப் எட்ஜ் இருக்கு பாருங்க. இது ஒரு ஷார்ப் எட்ஜ், இது ஒரு ஷார்ப் எட்ஜ், இது ஒரு ஷார்ப் எட்ஜ். 2 ஷார்ப் எட்ஜுக்கு நடுவுக்கு டிஸ்டன்ஸ் பிட்ச். ஓகேவா? 2 அந்த ஷார்ப் எட்ஜுக்கு நடுவில் கூடிய இடம் பிட்ச். சரி, இந்த இடத்தை எப்படி மெஷர் பண்ணுறது, அதுதான் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் n ரொட்டேஷன் டிவைடட் பை n ரொட்டேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த இடத்துல இதுதான் அந்த மெயின் ஸ்கேல்ல, இதுக்கு மேலே சர்க்குலர் ஸ்கேல் இருக்கும். இப்போ சர்க்குலர் ஸ்கேல் வேற ஒன்றும் இல்லை. இந்த பொருள் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இருப்போம், அது இப்படி வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இதை டைட் பண்ண இந்த இடத்துல இப்படி லாக் ஆயிக்கும். எத்தனை முறை சுத்துனீங்க? 10 முறை, 12 முறை, 15 முறை. எத்தனை முறை சுத்துனீங்க, அது எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு, உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு. இப்படி வெளியே எடுத்தோம்னா இப்படி வந்துடும், மறுபடி சுத்தினா அப்படி உள்ள போகும். எத்தனை ரொட்டேஷன், அது எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு, அதுதான். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை n ரொட்டேஷன். நோட் பண்ணிமா ஃபார்முலா. n சுழற்சியில் நகரும் தொலைவு டிவைட் பை அது எத்தனை சுழற்சி சுத்துனீங்க, அதுதான் திருகுமானியோட பிட்ச், புரியுடைய தொலைவுன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிங்க ஃபார்முலா. நோட் பண்ணாத, நோட் பண்ணிங்களா? நோட் பண்ணுங்க, மெமரி பண்ணுங்க. அப்ப டிஸ்டன்ஸ் எத்தனை ரொட்டேஷன் பண்ணுவாங்க, அதோட பிட்ச். சரி, கணக்காவீங்க. இது அப்புறம் பார்ப்போம். சரிங்க சார், இதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன சார்? இப்போ லீஸ்ட் கவுண்ட் ஜென்ரலா அங்க பாக்குற மாதிரி தான். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இந்த ஸ்க்ரூ கேஜோட பிட்ச் எவ்வளோ, இந்த ஸ்க்ரூ கேஜோட பிட்ச் எவ்வளோ, அந்த பிட்சை நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் தி சர்க்குலர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணத்துக்கு அந்த ஸ்கேல்ல இந்த சர்க்குலர் ஹெட்னு சொல்லுவாங்க, சர்க்குலர் ஹெட். அதுல இதுதான் அந்த டிவிஷன். மொத்தம் 100 டிவிஷன் இருக்கும். மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்கோ அந்த 100 டிவிஷன். இப்போ பிட்ச் ஒன்று கால்குலேட் பண்ணீங்கல்ல, அந்த டிஸ்டன்ஸ் டிவைட் பை n ரொட்டேஷன், அது பிட்ச். அதோட வேகத்துக்கு மேலே போட்டுக்கணும். அப்போ பிட்ச் டிவைட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் அப்படிங்கிறது லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா. எழுதிக்கணும். மீதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் தான், நமக்கு இதுதான் தேவை.
ஹிந்தி வெர்ஷன் வந்து தமிழ் हिंदी में अगर सुनते हैं நம்புது சார் அதுதான் சார் மேம் டைப்பிஸ்ட் மேம் அதான் சார் அதை வச்சு தான் சார் பிரிக்கணும் சரி கவனியம்மா ஸோ பிச்சு கேஸ் பிச்சோட டிவைட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் லீஸ்ட் கவுண்ட் சரி எப்படி போடலாம் இப்போ ஒரு ஸ்கேல் கவனியம்மா 2 turn அப்ப number of rotation 2 turn of circular scale of the screw gauge cover a distance of 1 millimeter சரி ரெண்டு சுத்து சுத்துனீங்கன்னா அது 1 மில்லிமீட்டர் நகருது அப்ப இது distance number of division on the circular scale is 50 இது number of division கொடுத்துட்டான் அப்ப least count கேக்குறான் அப்ப நமக்கு என்ன கான ஃபார்முலா எங்க இருக்குது least count ஃபார்முலா என்ன pitch divided by number of rotation நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இந்த இடத்துல எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50 சோ அதுக்கு இங்க போடலாம் வேலை முடிஞ்சு பிட்ச்க்கு என்ன சார் ஃபார்முலா எத்தனை ரொட்டேஷன் மொத்தம் 2 ரொட்டேஷன் அதுக்கு எவ்வளவு தூரம் நகருது 1 மில்லிமீட்டர் அப்ப அந்த 1 மில்லிமீட்டர் இந்த இடத்துல போடலாம் அப்ப பிட்சோட வேல்யூ 0.5 சென்டிமீட்டர் அப்ப அந்த வேல்யூ தூக்கி இதல போடலாம் அப்ப ஓவரால் ஆன்சர் கிடைக்குமா ஓகே தானே ரெண்டு டர்ன் பண்றப்போ எவ்வளவு தூரம் நகருது அப்படிங்கறத வச்சு நம்ம pitch கால்குலேட் பண்ண முடியும் pitch கால்குலேட் பண்ணிட்டோம்னா pitch divided by number of rotation தான் நமக்கு என்ன இந்த இடத்துல least count யாருக்கு புரியல புரிஞ்சுனா ஒரு ஆண்டர்ஸ் பட்டன் போடுங்க மறந்து போலாம் பொறுமையா போலாம் பாயிண்ட் புரியணும் சரி அதுதான் சம்ஸ் எல்லாம் இருக்கும் ஜெயில சம்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க அப்புறம் போட்டு பாருங்க அடுத்தது இதுல என்ன சார் டோட்டல் ரீடிங் சேம் ஃபார்முலாமா டோட்டல் ரீடிங் which is equal to MSR CSR னு சொல்லுவாங்க circular scale reading note பண்ணிக்கமா screw gauge ல total reading formula total reading which is equal to main scale reading plus CSR CSR னா இதோட least count plus 100 divisionல எத்தனாவது division coincide ஆகுது அந்த circular scale coincide ஆகக்கூடிய division ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் பாயிண்ட் புரியுதா சரி இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு இது இங்க பாருங்க நீங்க ஒரு பொருளை லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பாருங்க மெயின் ஸ்கேல்ல இது 1 2 2.1 2.1 இது வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ 0.001 சென்டிமீட்டர் இன்டூ இது எத்தனை இடத்துல கோயின்சைட் ஆகுது இங்க நல்லா பாருங்க கரெக்டா மேல இது 30 இது 29 அப்ப 28 இது 28ல உட்காருது அப்ப 2.1 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 0.028 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த இடத்துல இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2.128 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா 3 டிஜிட் வந்துருச்சா பாயிண்ட் புரியுதா அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அந்த லீஸ்ட் கவுண்ட் அதோட எத்தனாவது டிவிஷன் போன டைம் லீஸ்ட் கவுண்ட் கம்மி 10 நம்பர் இதுல லீஸ்ட் கொஞ்சம் அதிகம் 100 கவுண்ட்
ஓகே சார். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஒன்று செக் பண்ணிட்டு ரைட். ஓகே வாய்ஸ் ஓகே ரைட் கவனிங்க போயிடலாம். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா என்ன, அந்த இடத்துல வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் போடுங்க, இங்கே சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் போடணும், அவ்வளோதான். சரி சார், இதுலேயும் பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர் இருக்கா? சேம் டு சேம். இதோட ஜீரோ உட்காந்துச்சுன்னா 0 எரர். அது போக கண்ணா பாருங்க, என்னோட ஸ்கேல் காரணீங்க இந்த 0 இங்க இருக்கு, இந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருந்திருக்க வேண்டியது இப்ப கீழே இருந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நல்லா பாருங்க, இந்த இடத்துல இதை மேல கொண்டு போகணும்னு அர்த்தம். மேல கொண்டு போகணும்னு அர்த்தம். மேல கொண்டு போகணும்னா அது பாசிட்டிவ் எரர். ஸோ இதனால அது பாசிட்டிவ் எரர்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, 0 இந்த இடத்துல மேல இருக்கும், அது கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வரணும்னா நெகட்டிவ் எரர். அது எப்படி சார் பேர் வைக்கிறோம்னா, ஜென்ரலா ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் போனா பாசிட்டிவ், மேல போனாலும் பாசிட்டிவ், இந்த சைடு போனா நெகட்டிவ், இந்த சைடு போனா நமக்கு நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்கேல்லயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு சார். என்ன சார் பண்ணணும்? வெர்னியர் ஸ்கேலுக்கு என்ன பண்ணீங்களோ அதே விஷயம் அப்ளை பண்ணிக்கலாமா? வெர்னியர் ஸ்கேலுக்கு என்ன பண்ணீங்களோ அதே விஷயத்த இங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த ப்ராப்ளம் சூப்பரா இருக்கும். எல்லா கான்செப்டும் கவர் ஆயிடும். கணக்காவணிங்க எல்லா கான்செப்டும் ஒண்ணு கவர் ஆயிடும். கணக்காவணிங்க இல்ல நீட்ல சம் கேட்டாங்க, அங்கேயே போயிடலாம். என்சிஆர்டி இது ஐஐடியில கேட்டது, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீட்ல கேட்ட கொஸ்டினே போயிடலாம். கணக்காவணிங்க ஒரு ஸ்க்ரூ கேஜ் எடுத்துக்கிட்டேன். Screw gauge gives the following reading when used to measure a diameter of main scale reading. சரி, ஒரு ஸ்க்ரூ கேஜ் வச்சு ஒரு டயாமீட்டர் நம்ம மெஷர் பண்றோம். சரி, அப்போ மெயின் ஸ்கேல் வந்து 0 மில்லிமீட்டர்னு காட்டுது. மெயின் ஸ்கேல் 0 மில்லிமீட்டர்னு காட்டுது. சர்க்குலர் ஸ்கேல் 52ன்னு காட்டுது. சர்க்கிள் ஸ்கேல் 52 மீட்டர்னு காட்டுது. Give that 1 millimeter on the main scale correspond to 100 division. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100 டிவிஷன், அதாவது அந்த ஸ்கேல் 100 டிவிஷன், அதாவது ஒரு சுத்துக்கு 100 டிவிஷன் இருக்கு. அதாவது டோட்டலா அந்த டிவிஷன் 100,
ஒரு சுத்து முடிச்சீங்கன்னா அது 1 மில்லிமீட்டர் நகர்ந்துரும். அதாவது சோ 1 மில்லிமீட்டர் அந்த மெயின் ஸ்கேல் கரஸ்பாண்ட் டு 100 டிவிஷன். ஒரு சுத்து சுத்துறீங்கன்னா 1 மில்லிமீட்டர் நகர்ந்துரும். அந்த ஒரு சுத்துக்கு 100 டிவிஷன். on the circular scale the diameter of the wire. so இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே நம்ம இவ்வளவு தூரம் போகணும். இவ்வளவு தூரம் போகணுமா? தேவையே இல்லையே. மெயின் ஸ்கேல் என்ன காட்டுது? இமேஜின் மெயின் ஸ்கேல்ல 0 காட்டுது. அப்ப டோட்டல் ரீடிங் ஃபார்முலா மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டு சர்க்குலர் ஸ்கேல் எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுது, எத்தனாவது இடத்துல கோயின்சைட் ஆகுது? இந்த இடத்துல 52, இந்த இடம் 0, லீஸ்ட் கவுண்ட் 0.001 சென்டிமீட்டர். ஏன் கொஸ்டின் பேப்பர்ல 1 மில்லிமீட்டர் 100 டிவிஷனா தான் தாண்டுது. அப்ப கரெக்டா தான் இருக்கு. வந்து நார்மல் ரீடிங் தான். அப்ப போட்டீங்கன்னா எவ்வளவுனா 0 பிளஸ் 0.052 ஆட் பண்ணோம்னா 0.052 சென்டிமீட்டர். ஈஸி தானே? இமேஜின் பண்ணுங்கம்மா, மெயின் ஸ்கேல்ல 15.1 இருக்கு, எக்ஸ்ட்ரா 52னா 15.1 52, அப்ப 15.152. ஓகே தானே? ஆனா லீஸ்ட் கவுண்ட் போட்டு பாத்துக்கணும். ஏன் சார் லீஸ்ட் கவுண்ட் போட்டு பாக்குறோம்? ஏன்னா எல்லா இடத்துலயுமே இந்த லீஸ்ட் கவுண்ட் இப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன? இந்த இடத்துல போட்டு பாருங்க. லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நவுந்துச்சு, 1 மில்லிமீட்டர் நவுந்துச்சு, அதுக்கு எவ்வளவு டிவிஷன் தேவைப்படுது? 100 டிவிஷன் தேவைப்படுது, நம்பர் ஆஃப் டிவிஷன். அப்போ லீஸ்ட் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர். கொஸ்டின் பேப்பர் சென்டிமீட்டர்ல கேட்டிருக்கானா? சென்டிமீட்டர்ல கேட்டிருக்கான். அப்ப இது சென்டிமீட்டர் மாத்தனா 0.001 சென்டிமீட்டர். அப்ப இதுல என்ன வரும்? 0.001 சென்டிமீட்டர். மல்டிப்ளை பண்ணா இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணா 0 பிளஸ் 0.052. அப்ப ஆட் பண்ணோம்னா 0. அதான் ஓகே ஓகே, மில்லிமீட்டர்ல போட்டு கடைசி சென்டிமீட்டர் மாத்திரம். ஓகே ஓகே, கரெக்டா இருக்கு. நம்ம இதை வந்து இந்த இடத்துல மில்லிமீட்டர்னே வச்சு மில்லிமீட்டர்னே போட்டு ஆன்சர் கடைசியா சென்டிமீட்டர்ல மாத்திட்டோம். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும், டெசிமலுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டிஜிட் மெயின் ஸ்கேலு, ரெண்டாவது மூணாவது வரக்கூடியது சர்க்குலர் ஸ்கேலு. இங்க 0ங்கறனால 0.0, அடுத்து வரக்கூடிய 52 அப்படியே தூக்கி போடு. ஆன்சர் வந்துச்சா? ஸோ எக்ஸாம் ஹால்ல ஸ்பீடா இருக்கணும், ஃபார்முலா வச்சு போடணும். அது ஒர்க் அவுட் பண்றது நம்ம கிராஷ் கோர்ஸ்ல இருக்கோம். அப்ப டைரக்டா உள்ள போட்டு ஆன்சர் போட்டுடலாம். கிளியர் தானே? இந்த பேப்பர் மட்டும் எடுத்து தெரியுங்களா? ஒரு செட்டு மட்டும் எடுத்து வச்சு ஒரு வெயிட் வைங்க. பாயிண்ட் புரிஞ்சா? தமிழ்ல கீழே இருக்கு, வேணா அப்புறம் பார்க்காம பாத்துக்கீங்க. வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சிருங்க. ஓகேமா? 2018 கேட்டது. ஆனா நம்ம ஃபார்முலா எல்லாம் வேணாம், நல்ல புரிதல் இருந்துச்சுன்னா ஆன்சர் அடிச்சிட முடியும். கவனிங்கம்மா, லிசன்மா, நல்ல புரிதல் இருக்கணும். The student measurement of diameter of steel ball. ஒரு ஸ்டீல் பாலை ஸ்டூடெண்ட் மெஷர் பண்றாரு. ஓகே, யூசிங் ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்றாரு. லீஸ்ட் கவுண்ட் 0.001 சென்டிமீட்டர். நார்மலாவே ஸ்க்ரூ கேஜ் இவ்வளவுதான் இருக்கும், அவனே கொடுத்துட்டான். லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு கொடுத்துட்டான்? 0.001 சென்டிமீட்டர். The main scale reading அவனே கொடுத்துட்டான், MSD 5 மில்லிமீட்டர். நான் சென்டிமீட்டரா மாத்திக்கணும் ஒண்ணு. அப்ப என்ன பண்ணும்? 0.5 சென்டிமீட்டர். 0 of the circular scale coincide with 25th division. அதாவது மெயின் ஸ்கேலோட அந்த 0 வேல்யூ 25th டிவிஷனோட மெர்ஜ் ஆகுது. அப்ப இது என்னது? சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைடிங் பாயிண்ட் 25. சரி, ரெஃபரன்ஸ். The screw gauge has a zero error of -0.004 centimeter. Type of zero error. இங்க 0 எரர்னே கொடுத்துறோம். அப்ப இந்த வேல்யூவை ஃபார்முலாக்குள்ள போடணும். The correct diameter of the ball. சரி, first diameter of the ball கொடுத்தத வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம டோட்டல் ரீடிங் ஃபார்முலா மெயின் ஸ்கேல் ரீடிங் 5, ஆனா அங்க 5 கிடையாது. ஆக்சுவலா இது என்னது? 0.5 பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் 0.001. எத்தனாவது டிவிஷன்? 25. அப்ப என்ன டோட்டல் ரீடிங்? 0.5 பிளஸ் 0.025. அப்ப ஆட் பண்ணா 0.525. இது டோட்டல் ரீடிங் இன் சென்டிமீட்டர். கொஸ்டின் பேப்பர்ல இதோட முடிக்கல, நீங்க ஆன்சர் பின்னு போக கூடாது. கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்கு, என்னது? 0 எரர் ஆஃப் மைனஸ். அது என்ன 0 எரர்? அது என்ன? பாசிட்டிவா நெகட்டிவ் அவன் கொடுத்துறான் பேப்பர்லயே. -0.004
4 சென்டிமீட்டர். அப்ப நம்ம கரெக்ட் ரீடிங் ஃபார்முலா என்ன கண்ணா? டோட்டல் ரீடிங் மைனஸ் ஆஃப் டைப் ஆஃப் எரர். டோட்டல் ரீடிங் 0.52 சாரி டோட்டல் ரீடிங் 0.525 மைனஸ் உள்ள அந்த மைனஸ் வேல்யூ தான் போன்னு சொல்லியிருக்கேன். மைனஸ் 0.004. அப்ப என்ன வருது? 0.525 பிளஸ் 0.004 ஆட் பண்ணா 0.529 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே தானே? பாயிண்ட் புரியுதா? கொஸ்டின் பேப்பர்லேயே தெரிஞ்சிருக்கு நெகட்டிவ் எரர். நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ் எரர் தான். நெகட்டிவ் எரரை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஃபார்முலா போட்டால் ஆட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபார்முலா மைண்ட்ல இருக்கணும். சொல்யூஷன் எழுதுறப்போ அப்படியே போட்டு உள்ள எழுதணும். அப்பதான் டைம் சேவ் ஆகும். ஒரு நிமிஷத்துல போட்டுடலாம். கொஸ்டினை லைன் பை லைனா படிச்சு அவன் என்ன பண்றான் இமேஜின் அதெல்லாம் தேவையில்லை. ஃபார்முலா இருக்கு, அவன் என்ன பண்றான்னு புரிதல் இருக்கு. அப்படின்னா சம்ல போட்டு ஆன்சர் போட முடியுமா? ஸ்கூல் கேஸ் சம் போட்டா எழுதிட முடியுமா? இப்படிதான் கேட்பான். இந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை விட ஈஸியா கூட இருக்கும். ஓகேவா? சம் புரிஞ்சு ஒரு ஹேண்ட்ரைஸ் பட்டன் கொடுங்கம்மா. ஓகே தானே? பண்ணிடலாம். எந்த மாதம் கேட்டா நல்லா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிங்க. கிளாஸ்லேயே எனக்கு புரிஞ்சுன்னா சந்தோஷம். பட் இல்லைனாலும் ஈவினிங் ஒரு டைம் இந்த இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. இதெல்லாம் வேணாக்கண்ணா, இதெல்லாம் டயக்ராம் பெஸ்ட்லாம் நம்ம ஜெயில எதிர்பார்க்க முடியும். அது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வேணும். ப்ராக்டிக்கல் இருந்துச்சுன்னா டயக்ராம் வச்சு சொல்லி தரலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் கேட்க போட்டாங்க. டோன்ட் வரி. ஸோ இதோட என்ன முடிஞ்சு? யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டோட்டலாக கம்ப்ளீட்டட். ஓகேவா? பயாலஜி போயிடலாமா? ஏதாவது ஒரு பயாலஜி கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அப்படியே நம்ம அதை முடிச்சு விட்ருவோம். 2 கிங்டம் டக்கு டக்குன்னு பார்த்தலாம். ஏன்னா அது ஆஃப்டர்நூன் போக வேணாம். ஆஃப்டர்நூன் போனோம்னா நம்ம கொஞ்சம் கெமிஸ்ட்ரியா போனால் நல்லா இருக்கும். பயாலஜி ஸ்விட்ச் பண்ணிக்கணும். நடத்துக்கான பிடிஎஃப் வாங்கிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரொட்டிஸ்டாவோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ ப்ரொட்டிஸ்டாவை முடிச்சுட்டு லஞ்ச் விட்றேன் உங்களுக்கு. சரி, ப்ரொட்டிஸ்டாவில் மொத்தம் கிரைசோஃபைட்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறான். ஸோ ஸ்டார்ட் பண்றப்போ கிரைசோஃபைட்ஸ் பேர் அப்படிதான் இருக்கும், எழுதிக்கணும். கிரைசோபைட்டுகள் தான் தமிழ்லையும். யார் சார் பார்க்க இந்த கடல்ல கண்ணுக்கு தெரிய மாட்டாமா? கடலுக்கு மேக்ஸிமம் கண்ணுக்கு தெரிய மாட்டான். குட்டி குட்டியா இந்த மாதிரி இருப்பான். வேரி ஷேப்ல டை அட்டாம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. டை அட்டாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இந்த கோல்டன் ஆல்கே. சார் ஆல்கேன்னா பிளான்ட் தானே? இது அந்த பிளான்ட் இல்ல, கோல்டன் ஆல்கே. பார்க்க தங்க கலர் பாசி மாதிரி இருக்கும், ஆனா ப்ரொட்டிஸ்டா தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கோல்டன் ஆல்கேயோட ஒரு வெரைட்டி தான், கிரீன் ஆல்கே மாதிரி இருக்கும். ஆனா பார்க்க இதெல்லாம் பிளான்ட் நினைச்சு கூட எல்லாமே ப்ரொட்டிஸ்டா. சரி, எங்க வளரும்? நல்ல தண்ணியிலும் இருக்கும், கடல் தண்ணியிலும் வளரும். கடலுக்கு மேல மிதந்துகிட்டு இருக்கும். கிரைசோஃபைட்டால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். பார்த்தாலே தெரியும் கிரீன் கலர் இருக்கும். கிரீன் கலருக்கு மேக்ஸிமம் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். 2 வெரைட்டி கண்ணா இது நீட்ல கேட்பான். கிரைசோஃபைட்ல கோல்டன் டயட்டாம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, க்ரை பண்ணி அடம் பிடிக்கிறவனுக்கு கோல்டு வாங்கி கொடுத்த ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? க்ரை பண்ணி அடம் பிடிச்சவனுக்கு கோல்டு வாங்கி கொடுக்குற ஞாபகம் வச்சுக்கலாம். க்ரை பண்றான் அழுகுறவனுக்கு கிரைசோஃபைட்ஸ். அடம் பிடிக்கிறதுனா ஆட்டம்ஸ். அழுகுறவங்க அடம் பிடிப்பாங்கல்ல, அது அவங்களுக்கு கோல்டு வாங்கி கொடுத்த ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கிரைசோஃபைட்ஸ் கீழே டயட்டாமஸ் கோல்டன் ஆல்கே வரும். ஷார்ட்கட் சைடு எழுதி வச்சுங்க. க்ரை பண்ணவனுக்கு, க்ரை பண்ணி அடம் பிடிக்கிறவனுக்கு கோல்டு வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு. கோல்டன் ஆல்கே இன்னொரு பேர் டெஸ்மிட்ஸ். இதுவும் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கலாம். கோல்டன் ஆல்கே இன்னொரு பேரு டெஸ்மிட்டுகள். ஞாபகம் வச்சுக்கணும், டெஸ்மிட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கவனிங்க, டயட்டாமஸ் கிரைசோஃபைட் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். இவனோட உடம்பு ஃபுல்லா சிலிக்கான் சுவர் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சிலிக்கான் ஒரு ஆட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம். சிலிக்கான் ஒரு ஆட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம். டயட்டாமஸ் பாடியில ஒரு
சிலியேஜஸ் பார்க்க சில்வர் கலர்ல ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது சோப்பு பொட்டி மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, சோப்பி போட்டு மாதிரி இருக்கும். இது ஒரு சோப்பு பொட்டியை ரெண்டா ஓபன் பண்றீங்களா, அந்த மாதிரி ஓபன் பண்ண முடியும். அதனால ரெண்டும் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ், ரெண்டு இப்படி மூடி இருக்கும். இது சோப் பாக்ஸ் ரெஃபரன்ஸோட வச்சிருப்பாங்க, பார்க்க சோப் பாக்ஸ் மாதிரி இருக்குங்கிறதுனால. அடுத்து வந்து இது ஒரு சீஃப் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீஃப் ப்ரொடியூசர்ஸ்னா கடல்ல வந்து நீங்க அதிக அளவு பார்க்க முடியும், கடலை அதிக அளவு பார்க்க முடியும். அதனால இவனை சீஃப் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீட்ல கேட்ட கொஸ்டின். அப்போ டை ஆட்டம்ஸ் பேர்லயே பாருங்க, டை வருது ரெண்டு, பார்க்க சொப்பு பொடியிலையும் ரெண்டு பக்கம் இருக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்தது இங்க பாருங்க, எங்க இது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சீஃபாக அடம் பிடிக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சீஃபாக அடம் பிடிக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சீஃப் ப்ரொடியூசர்ஸ் டை ஆட்டம்ஸ், ஷார்ட்கட் மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் ஞாபகம் தான் போதும். சீஃபாக அடம் பிடிக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சீஃப் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா டை ஆட்டம்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அதை சொல்லியாச்சு. அடுத்துக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதோட ப்ராடக்ட் டை ஆட்டமஸ் சேர்த்து பேர்லயே வந்துருச்சு. அதாவது இந்த ப்ரொடியூசர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டை ஆட்டம்ஸ், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மக்க அதுக்கு மேல கூடிய சில்வர்லாம் ஒரு பவுடர் மாதிரி வரும். சில்வர்லாம் ஒரு பவுடர் மாதிரி வெளியே வரும். அந்த பவுடருக்கு பேர் தான் டயட்டாமஸ் சேர்த்து. சரி, ஸோ அதுதான் வந்து டயட்டாமஸ் சேர்த்து. சார் இது எது யூஸ் பண்ணுவாங்கன்னா, பாலிஷ் பண்ண, ஷூ பாலிஷ் போட, ஃபில்ட்ரேஷன் வடிகட்ட, ஆயில் அண்ட் ஷிரப்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆயில்ல சில மருந்து பொருள் இதுல போட்டுருவாங்க. போட்டானா அது மேக்சிமம் அதுல கூடிய தேவையில்லாத அந்த டார்க் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒட்டி வெளியெடுத்துரும். அப்போ இதெல்லாம் யூசேஜ் எது? டயட்டாமஸ். டயட்டாமஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? பாலிஷ் பண்ண, ஃபில்டர் பண்ண, ஆயில் ஷிரப்பா நமக்கு யூஸ் ஆகுது. ஆயில் ஷர்பா சார், ஆயில் ஷர்பா ஃபில்டர் பண்ண. ஓகே தானே? அடிச்சிடலாம்ல. இது எல்லாமே நீட்டோட இம்பார்ட்டன் பண்ணி ஈஸியாக கேட்பான். அடுத்து வந்து டைஃப்ளஜலேட். டைஃப்ளஜலேட் பத்தி பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுல ரெண்டு ஃப்ளஜெல்லா இருக்கும். ரெண்டு ஃப்ளஜெல்லா, ஒன்று டிரான்ஸ்வர்ஸா இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெர்டிகலா இருக்கும். ரெண்டு இருக்கும். இது மேக்சிமம் கடல் தான் கண்ணா. டைஃப்ளஜலேட்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ப்ரொடெஸ்டா. இந்த ரெண்டாவது ப்ரொடெஸ்டா மேக்சிமம் உங்களுக்கு கடல் தான் பார்க்க முடியும். இதுவும் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். வேற வேற கலர்ல இருக்கும். வேற வேற கலர் பாருங்க, வேற வேற கலர் தெரியும். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஒரு செல்வாலும் இன்னொரு செல்வாலும் டைட்டா இருக்கும். எதுக்குன்னா, ஒரு செல்வாலும் இன்னொரு செல்வாலும் டைட்டா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது டைட்டம்ஸ் மாதிரி அப்படியே உடைக்க முடியாது. காரணம் இதுக்கு நடுவுல செல்லுலோஸ் பிளேட் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோன்னா, செல்லுலோஸ் பிளேட் இருக்கு. இதுக்கு நடுவுல செல்லுலோஸ் பிளேட் இருக்கு. அதுதான் டைஃப்ளஜலேட்டோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டும் கூட. சரி சார், ஏன் சார் எனக்கு டைஃப்ளஜெல்லான்னு பேர் வந்துச்சு? நான் ஃப்ளஜெல்லான்னா இந்த குட்டி குட்டியா முடி மாதிரி இருக்கும். இது ஒன்று டிரான்ஸ்வர்ஸ், ஒன்று லாஞ்சிடியூடினல். அதனாலதான் இதுக்கு பேர் டைஃப்ளஜலேட். சரி, ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்று லாஞ்சிடியூடினலா இருக்கும், இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் கோனி ஆலெக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் கோனி ஆலெக்ஸ். அது யார் சார் கோனி ஆலெக்ஸ்? இங்க பாருங்க, சகப்பு சகப்பா தெரியும் பாருங்க, இதெல்லாம் கோனி ஆலெக்ஸ் தான். இது நீட்ல கேட்பான். கோனி ஆலெக்ஸ் ஒரு ரெட் டைனோஃப்ளஜலேட், ரெட் கலரா இருக்கக்கூடிய ஒரு டைனோஃப்ளஜலேட். ஓகே, இதுக்குள்ள வெளியே வரக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல். இதுல இருந்து வெளியே வரக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல். அதனால சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் சாகடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் சாகடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு வகையான டாக்ஸினை வெளியேற்றும். இது ஒரு வகையான நச்சு பொருளை வெளியேற்றும். பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. அந்த கோனி ஆலெக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வெளியே வந்து சுத்தி இருக்கிற உயிரினங்களோட சேர்ந்து அந்த மெரைன் ஆர்கானிசத்தை அப்படியே சாவடிச்சிடும். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது கோனி ஆலெக்ஸ் பாயிண்ட். பாயிண்ட் புரிஞ்சா? ரைட்டா? ஓகே. அடுத்து யூக்ளினைடு, ரொம்ப ரொம்ப முக்கியம், மூணாவது டிவிஷன். யூக்ளினைடு மேக்சிமம் கிரீன் கலர் தான் இருக்கும். ஏன்னா இதுல கூட எல்லாருமே போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருமே போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவனிங்க, இதோட அவுட்டர் லேயர்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா இதோட அவுட்டர் லேயர்ல வந்து புரோட்டீன் நிறைய இருக்கும். நீட்ல கேட்பான்.
நார்மலா வந்து பாத்தீங்கன்னா செல்வால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெக்டோஸ் காம்பினேஷன் தான் இருக்கும், அதாவது கார்போஹைட்ரேட் இவங்கெல்லாம். இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் புரோட்டீன் காம்பினேஷன் நிறைய. அந்த புரோட்டீன் இருக்கிறதுக்கு பேரு பெலிசில், பிபின்னு வச்சுக்கலாம். புரோட்டீன் அண்டு பெலிசின் எங்க இருக்கும்? யூக்ளினாய்டுல. ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிளெக்சிபிள் பாடி, உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபிளெக்ஸா இருக்கும். இதுலயுமே 2 ஃபிளஜெல்லா இருக்கும். நீட்ல கேட்பாங்க. 2 ஃபிளஜெல்லால ஒண்ணு பெருசு, இன்னொன்னு சிறுசு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது கிளீன் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பெருசா வெளியே வரும், இன்னொன்னு குட்டியா இருக்கும். அது இதுல தெரியாது. ஸோ 2 ஃபிளஜெல்லா, ஒரு ஃபிளஜெல்லா பெருசு, இன்னொரு ஃபிளஜெல்லா சிறுசு. ரெண்டுமே பெருசா இருந்துச்சுன்னா இது டைஃபிளஜெனேட்ல எடுத்து வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த குளத்துல வந்து கிரீன் கலரா தெரியும். இது எல்லாமே யூக்ளினாய்டுகள்னு சொல்லக்கூடியதுதான். சரி, ரைட்டு. அடுத்தது இது போட்டோசிந்தசிஸ் பண்றதுனால நல்லா கவனிக்கணும். இது போட்டோசிந்தசிஸ் பண்ணால பிளான்ட் மாதிரி ஆக்ட் ஆகும், தாவர மாதிரி ஆக்ட் ஆகும். அதனால இவங்க நல்லா புரிஞ்சுங்க. இது எப்போ பிளான்ட் ஆக்ட் ஆகும்னா, சன்லைட் இருந்துச்சுன்னா பிளான்ட் மாதிரியே போட்டோசிந்தசிஸ் பண்ணி உயிர் வாழும். சன்லைட் இல்லை அப்படின்னா இது பிளான்ட் மாதிரி இருக்காது. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால இது நீட்ல என்னன்னு கேட்பாங்கன்னா, பிளான்ட் மாதிரியே இருக்கக்கூடிய புரோட்டிஸ்டா, பிளான்ட் லைக் புரோட்டிஸ்டா. ஐடென்டிகல் டு ஹையர் பிளான்ட்ஸ் இன்சைட்ல கொடுத்துருப்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இன்சைட் புக்ல இந்த லைன் இருக்கும், ஐடென்டிகல் தோஸ் டு ஹையர் பிளான்ட்ஸ். எடுத்துக்காட்டு யூக்ளினா, அது யூக்ளினா ஆயிடுச்சு கீழே வருது. பிளான்ட்ஸ் மாதிரியே இது ரெப்ளிகாவா இருக்கும் போட்டோசிந்தசிஸ் எல்லாம் பண்றது. அடுத்து ஸ்லிம் மோல்டு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்ரோஃபைட்டிக். பாருங்க, இது வரைக்கும் பார்த்தலாம் போட்டோசிந்தசிஸ் பண்ணுது, இது மட்டும் சாப்ரோஃபைட்டிக். அப்படின்னா டெட் ஆர்கானிசம் மேல வளரும், இறந்து போன உயிரினங்கள் மேல இது வளரும். சரி, அத இறந்து போகக்கூடிய குட்டி குட்டி செடி, கொடி, மரம் இந்த மாதிரி இடத்துல விழுந்து இங்க பாருங்க மஞ்சள் கலரா கொசன்னு வளருது பாத்தீங்களா? இந்த அமைப்புக்கு பேரு பிளாஸ்மோடியம். ஆனா உயிரினம் இல்லை. பிளாஸ்மோடியம் ஒரு உயிரினம் இருக்கு, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஃபால்சிபரம், அது வேற, அதை அடுத்து சாட்டுறேன். இது பிளாஸ்மோடியம்ங்கிறது ஒரு அக்ரிகேஷன். இந்த மாதிரி கொச்சன்னு இந்த மேல பரவுது பாத்தீங்களா, இதுதான் பிளாஸ்மோடியம். சில அடி வரைக்குமே இந்த பிளாஸ்மோடியம் பரவி கிடக்கும். அடுத்தது சார், பிளாஸ்மோடியம் இல்லை அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த மஞ்சள் கலரா வளர முடியல அப்படின்னா குட்டி குட்டியா ஸ்போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குட்டி ஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகி அந்த ஸ்போர் எல்லா இடத்துலயுமே அப்படியே பரவும். அந்த ஸ்போருக்கு பேரு ஃப்ரூட்டிங் பாடி. அது என்ன சார் ஃப்ரூட்டிங் பாடி? கனி உடல்னு தமிழ்ல சொல்லலாம். அந்த கனி உடல் அப்படிங்கிறது ஃப்ரூட்டிங் பாடிங்கிறது அதுக்குள்ள வந்து ஸ்போரை ஸ்டோர் பண்ணி வைக்கும். எப்போ? ஃபியூச்சருக்காக. ஃபியூச்சர்ல மறுபடியும் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துச்சுன்னா இதுல இருந்து வெளியே வந்து கீழே விழுந்து அது வளரும். இதுதான் ஸ்லிம் மோட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க பாயிண்ட். கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோசோவான். 3 வகையில பிரிப்பாங்க நான் புரோட்டோசோவான: அமீபாய்டு, ஃபிளஜெல்லா, சீலியேட்டட், ஸ்போரோசோவான். புரோட்டிஸ்டாவில் கடைசி. சரி, அமீபாய்டு யார் சார்? அமீபா எக்ஸாம்பிள்மா. அமீபா மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதுல வந்துருமா? ஸோ ஒரு சில உயிரினம் இது நல்ல தண்ணிலையும் வளரும், சீ வாட்டர்லயும் வளரும். இதுக்கு கால் கிடையாது, கால் மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கு, அதுக்கு பேரு சூடோபோடியா. இதோட உடம்பு ஃபுல்லா சில்வர் கலர்ல அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும், அதனால இதுக்கு பேரு சிலிக்கா ஜெல் இருக்கக்கூடிய ஷெல். அப்படி அந்த சில்வர் மாதிரி இதுவும் ஜொலிக்கும். உதாரணம் எண்டபிமா. எண்டபிமாங்கிறது ஒரு பாராசைட், நம்ம உடம்புல ஒட்டி நம்ம உடம்புக்கு ஆபத்து ஏற்படும். இந்த குடல் புண்ணெல்லாம் ஏற்படுது பார்த்தீங்களா, அப்பெண்டிஸ், இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணக்கூடியது இந்த எண்டபிமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பா கேட்பான். அடுத்த புரோட்டோசோவா ஃபிளஜெலேட்டட் புரோட்டோசோவா. சார் டக்குன்னு அந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கிறோம், பிடிஎஃப் நீங்க படிச்சுக்கங்க. இது வந்து தனியாகவும் இருக்கும் இல்லையா, யாரோட வயிற்றுக்குள்ள பாராசைட்டாகவும் இருக்கும். இதுல மிகப்பெரிய ஃபிளஜெல்லா இருக்கும், இதனாலதான் இது ஃபிளஜெலேட்டட் புரோட்டோசோவா. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ட்ரிப்பனோசோமாங்கிற ஒரு ஃபிளஜெலேட்டட் புரோட்டோசோவா. ட்ரிப்பனோசோமாங்கிற ஃபிளஜெல்லா ஃபிளஜெலேட்டட் புரோட்டோசோவான் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ங்கிற ஒரு வியாதியை ஏற்படுத்தும். அது என்ன சார் ஸ்லீப்பிங்? ஆப்பிரிக்கா தூக்க வியாதி. அப்படின்னா மேக்சிமம் இது வந்து ஆப்பிரிக்காவில் இனிஷியல் டேஸ்ல கண்டுபிடிச்சாங்க, அதனால இது ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். அது என்ன சார் ஸ்லீப்பிங் சிக்னஸ்? ஒரு பர்சன் இந்த வியாதிக்கு அஃபெக்ட் ஆனாங்கன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் ஆவாங்க, தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், அந்த பொசிஷன்லயே இருப்பாங்க, ரொம்ப டயர்டா இருவாங்க. அது பேர் ஸ்லீப்பிங் சிக்னஸ். தூங்குறப்ப எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் மேக்சிமம் டயர்டாவே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆப்பிரிக்க தூக்க வியாதி யார் எடுத்துனாங்க? ட்ரிப்பனோசோமா.
ரொம்ப 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 முக்கியமான ஒரு நீட் கொஸ்டின், படிச்சுக்கணும். அடுத்தது கடைசியா சிலியேட்டட், குட்டி குட்டியா அந்த முடி மாதிரி இருக்கும். யார் சார்? பாரமிஷியம். நீங்க ஸ்கூல்ல வந்து போட்டிருப்பீங்க. இந்த பாரமிஷியம் எங்க வரும்னா இந்த சிலியேட்டட் புரோட்டோசோவால வரும். இதோட உடம்புல கல்லட்டுன்னு ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த கல்லட்டு தாண்டி மேக்ரோநியூக்ளியஸ், மைக்ரோநியூக்ளியஸ் நிறைய பார்ட் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சிலியேட்டடுக்கு யார் எக்ஸாம்பிள்? பாரமிஷியம் மட்டும் பார்த்தா போதுமானது, குறியில இருக்கக்கூடியது. அது வந்து ஸ்போரோசோவான். ஸ்போரோசோவானுக்கு யார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, கவனிங்க, குட்டி குட்டி ஸ்போர் மாதிரி ஷேப் இருக்கும். உதாரணம் பிளாஸ்மோடியம். ஆனா நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல கூடிய பிளாஸ்மோடியம் ஒரு உயிரினம். இதுக்கு முன்னாடி ஸ்லிம் மோல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சோம் இல்லையா? ஸ்லிம் மோல்டுகள், அதுல வரக்கூடியது பிளாஸ்மோடியம் வந்து அக்ரிகேஷன், பரவக்கூடிய அந்த டைப்புக்கு ஒரு நேம், அவ்வளவுதான். ஸோ இது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இட் காஸ் மலேரியா. இது நீட்ல கேட்பாங்க. பிளாஸ்மோடியம் என்ன வியாதி ஏற்படுத்தும்? மலேரியா வியாதியை ஏற்படுத்தும். ரொம்ப 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 முக்கியமான வேலை. எப்படி வந்து ட்ரிப்பனோசோமா வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸோ, பிளாஸ்மோடியம் வந்து மலேரியா வியாதியை ஏற்படுத்தும். ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்து வந்து கிங்டம் ஃபங்கை. இன்ட்ரோ மட்டும் ஆரம்பிக்கலாம், முடிச்சுட்டு லஞ்ச் விட்டுறேன், போய் சாப்பிட்டு வந்துருங்க. எனக்கும் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட் ஓஎம்ஆர் வந்துடும், அதை நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அதனால் இதை முடிச்சுட்டு போயிடுறேன். சரி, ஆகிடுவோம். கிங்டம் ஃபங்கை. ஆனால் கிங்டம் ஃபங்கை அப்படிங்கிறது ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம். இந்த உலகத்தில் கூடிய எல்லாருமே, பூஞ்ச உலகத்தில் கூடிய எல்லாமே, ஃபங்கை கிங்டம் எல்லாருமே யாராலையுமே ஃபுட்டை ஓனாக கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காகவே இந்த கிங்டம். காஸ்மோலிடின் அப்படின்னா உலகம் ஃபுல்லா இருக்கும். பாலைவனத்துல எல்லா இடத்துலயுமே தண்ணீர் இடத்துல நீங்க பார்த்துடலாம். தண்ணீர் இடத்துல இதை நீங்க பார்க்க முடியும். சரி, மேக்சிமம் உங்க எக்ஸாம்பிள் இந்த பிரெட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? இதெல்லாம் வேற எதுவுமே கிடையாது, இந்த ஃபங்கையோட ப்ராப்ளம் தான். அடுத்தது இங்க பாருங்க, இந்த செடியில அங்கங்க இந்த செடியில வெள்ளை பூச்சி மாதிரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சை அட்டாக் ஆனது. நம்ம சாப்பிட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போனா உள்ள வந்து அப்படியே பாருங்க, ஒரு 1 வீக் கழிச்சு சைடுல அப்படியே பூஞ்சை பிடிச்சிருக்கும். இதெல்லாமே ஃபங்கை தான். ஃபங்கை வந்து கண்ணுக்கு தெரியாத லெவல்ல இருந்து கண்ணுக்கு தெரியிற லெவல் வரைக்கும் இருக்கு. பாயிண்ட் புரியுது தானே? கண்ணுக்கு தெரியாத லெவல்ல இருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுல வரைக்குமே ஃபுல்லா இருக்கு. பின்னாடி போதுமா ஃப்ரெண்டெல்லாம்? ஒரு நிமிஷம். ரைட், கவனிக்குமா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் ஃபுல்லாகவே பரவி இருக்கக்கூடியதான் இந்த ஆள். இந்த சாப்பாடு வைக்கிறதுல வந்து பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பூஞ்சை தான். என்னென்ன உயிருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் போப்போ ஒன்று நான் சொல்லித்தரேன், கவனி. ஃபர்ஸ்ட் கிங்டம் ஃபங்கை. கிங்டம் ஃபங்கைல எனக்கு தெரிய வேண்டிய முதல் பெனிசிலியம்னு சொல்லக்கூடிய ஆள். யார் சார் அந்த பெனிசிலியம்? உள்ள போறப்ப டைப் நடத்தப்ப சொல்றேன். முக்கியமா ஆன்டிபயோட்டிக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் மேக்ஸிமம் இது இந்த பென்சிலியம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல பாக்டீரியாஸ் வளராது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்டீரியா வளராது. அந்த மாதிரி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெனிசிலியம்னு சொல்லி இந்த பெனிசிலியம் இதுலேருந்து எடுப்போம். பெனிசிலியத்துலேருந்து பெனிசிலின்னு சொல்லிட்டு எடுப்போம். சரியா? அது என்னன்னு சொல்லுது நான் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன். ஓகேங்களா? அது ஒரு டாபிக், அது புதுசாக போக வேணாம். அப்படியே நம்ம அதை ஆஃப்டர்நூன் செஷனில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரைட்டு. சாப்பிட்டு வந்துருங்க. 1:45 PM வந்துருங்க. மேபி கொஞ்சம் ஸ்லைட்டாக லேட் ஆகலாம்.
சரியா? நான் அந்த ஓஎம்ஆர் மட்டும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ எல்லோருமே லஞ்ச் எடுத்துட்டு கரெக்டாக 1:45 பிரேக் வந்துடுங்க. சரி 1:45 PM வந்துருங்கம்மா. ரைட், போயிட்டு வந்துருங்க. ப்ரீவியஸ் எல்ஜி புக் இல்லை நம்ம கிளாஸ் நடத்திருக்கேன் சரியா?